सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावदिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः வேதத்தை வேதத்தின் சுவைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் களிற்றை குவலயத்தோர் தொழுதே தும்மாதியை அமுதை என்னை ஆகளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அனைவருக்கும் மன்மத வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னையிலேருந்து நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பொதிகை தொலைக்காட்சியில திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலம்பர 6:30 மணிக்கு நலம் தரும் நாராயணீயம் அப்படின்னு நாராயணியத்தினுடைய ஒரு பெருமையையும் குருவாயூர் கஷேத்திராதிபதியான குருவாயூரப்பனுடைய ஒரு மகிமைகளையும் எந்த க்ஷேத்திரத்தில் அவன் குடிகொண்டிருக்கானோ அந்த க்ஷேத்திரம் எப்படி உருவானது அதனுடைய பெயருடைய காரணம் என்ற அப்படின்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் பக்தி பரவசத்துல திளைக்க இருக்கோம். நாராயணீயம் பாகவதத்தினுடைய ஒரு சாரம். அத 100 நாட்கள் நாராயண பட்டத்திரி என்பவர் கிருஷ்ண பக்தியோடு அவனுடைய தசாவதார வைபவங்களை விவரமாக வர்ணிச்சு 1036 ஸ்லோகங்களால நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு கிரந்தம். அதை தமிழ் புத்தாண்டிலேருந்து நாம துவக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ண போது ஏதாவது ஒரு கிருஷ்ணனுடைய கோயிலில் இருந்து கிருஷ்ணனும் நம்மோடு கேட்டு நாராயணியத்தினுடைய தொடக்கத்தை தலையசைத்தால் அது வருஷப்பரப்பான இந்த ஒரு புண்ணிய தினத்துல நமக்கு பக்திமயமாக இருக்கும்ன்ற ஒரு சிந்தனையோடு நாம் இப்போது வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த நாராயணியத்தை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயில் எங்க இருக்கு? உயர்ந்த சென்னை மாநகரத்துல பிரசித்தி பெற்ற கோபாலபுரத்துல அமைந்திருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயில். கோபாலபுரத்தினுடைய 2வது தெருவில் சுவாமி அமைஞ்சிருக்கார். ஏன்னா 10 அவதாரங்கள்ல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் 2 தான் பூர்ணாவதாரம். அதுல தான் 2வது பூர்ணாவதாரமாக காட்டுகின்றேன்னு ஒரு சொல்லாமல் சொல்லுண்டு 2வது தெருவில் சுவாமி கொலுவேற்று நமக்கு காட்சி அளிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய திவ்ய அலங்காரத்தை இந்த ஒரு புண்ணிய தினத்துல நாம் தரிசிப்பதற்கு உண்மையாகவே பாக்கியசாலிகள். இந்த நலம் தரும் நாராயணியத்துல நம்முடைய நோக்கமே என்னன்னா நாராயணியத்தை நம்ம கேட்கணும். அதே சமயத்துல புராதனமான அபிமான நமக்கு பரிச்சயப்படாத திருக்கோயில்கள் எங்க இருந்தாலும் அவைகளையும் சேர்த்து அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனத்தோட எப்படி பட்டத்திரி குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனத்தோட நாராயணியத்தை தான் பாடினாரோ அதே போல ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோட நாம் நாராயணியத்தை கேட்கணும்ன்றது தான் நம்ம திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனம். நமக்கு பெரிய பாக்கியம். இங்க வேணுகோபாலன் அவருடைய திவ்யமான ஒரு அலங்காரம் 1917ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி என்ற ஒரு இடத்துல ஸ்ரீமான் பஞ்சாப கேசையர் என்பவருக்கு இந்த விக்கிரகமானது திவ்ய தரிசனத்தை மூலசுவாமி இங்க இருக்கிறவர் அவருக்கு தரிசனத்தை அளித்தார். அந்த விக்கிரகமானது பின்னாடி சென்னைக்கு 12 வருட காலங்கள் அங்கு ஆராதிக்கப்பட்டு 1929ஆம் வருடம் எடுத்து வரப்பட்டு இங்கு ஒரு ஓல குடிசையில இதே இடத்துல மூல விக்கிரகமான
சாட்சாத் வேணுகோபால சுவாமி இங்க இருந்திருக்கார். அதற்கு பிறகு 6 வருடங்கள் கழித்து 1935ஆம் வருடம் இதோட முதல் கும்பாபிஷேகம் நடந்து கடந்த 2012 கடைசி கும்பாபிஷேகமும் இந்த இடத்துல நடந்த ஒரு வைபவம். இன்றைய தினம் இந்த புத்தாண்டு தினத்துல நாம தரிசிக்கக்கூடிய இந்த சுவாமி அழகான தாமரை மாலைகளை சாத்திண்டு நாம மூல விக்கிரகத்தை தரிசனம் பண்ணலன்ற குறையே இங்க நமக்கு வேண்டாம். உற்சவ விக்கிரகம் இப்ப எப்படி தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே ரூபத்தோட தான் இங்க மூல சுவாமி நமக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கார். ஒரே ஒரு வித்தியாசம், மூலவருக்கு பின்னாடி அவர் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துள்ளோம் இங்க ஒரு பசுமாடு அரவணை சென்றிருக்கார். அந்த மாடு இங்க உற்சவருக்கு பின்னாடி இல்லையே தவிர மற்றபடி சுவாமி இங்கு சதுர்புஜத்தோட, அதாவது 4 திருக்கைகளோட எழுந்தருளி இருக்கார். 2 திருக்கைகள்ல ஒரு திருக்கையில சங்கு, ஒரு திருக்கையில சக்கரத்தை எழுந்திட்டு இருக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனம். மற்ற 2 திருக்கரங்களும் லாவகமாக சுவாமி இங்க இந்த புல்லாங்குழலத்தான் கையில தாங்கிக் கொண்டு வேணுரதர லாங்குளீதலம் தால சஞ்சலித பாத பல்லவம் தஸ்திதம் தவ பரோக்ஷமப்யகோ சம்விச்யோத்ய முமுகுரு பிரஜங்கனாக. இதே ரூபத்தோட 2 திருக்கைகள்லையும் புல்லாங்குழல், அழகாக சார்த்தப்பட்ட மாலைகள், உயர்ந்த முத்து கிரீடம், அந்த கிரீடத்துக்கு மேல கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணினையும் அரவிந்தம், அடியும் அகுதேன்னு தாமரையோடு சுவாமி கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசனம் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பது இவருடைய திருநாமம் வேணுகோபாலன். வேணுகோபாலன்னா என்ன அர்த்தம்? கையில புல்லாங்குழலை வைத்துக் கொண்டிருப்பவர். அந்த புல்லாங்குழல சுவாமி இங்க வச்சிருந்து அழகான அலங்காரத்தோட அந்த உதட்டுல பட்டும் படாமலும் வாசிக்கிறாராம். மூலவருடைய ரூபம் கூட இந்த புல்லாங்குழல் அவர் வாசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். ஆனா அந்த மந்தகாசமான உதட்டுக்கும் புல்லாங்குழலுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு பாவத்துல நாம பார்த்தோம்னா தான் தன்னுடைய 2 கால்களையும் மடக்கி வைத்துக் கொண்டு ஒரு காலால தாளம் போட்டு தான் வாசிக்கக்கூடிய புல்லாங்குழலுடைய நாதத்தை தானே ரசித்துக் கொண்டு மந்தஸ்மிதனாக சுவாமி இங்கு தரிசனம் அளிக்கக்கூடியவர் வேணுகோபாலன். ஆம், இந்த இடமும் கோபாலபுரம், சுவாமியும் வேணுகோபாலன். ஆனால் அதில் ஒரு அதிசயம், பகவான் இங்கு வருவதற்கு முன்னாலேயே இந்த இடத்திற்கு கோபாலபுரம் என்று பெயர் இருந்ததா. சுவாமி ராமனாக அவதரிக்க போகின்றான் என்று அயோத்தி என்று மனு பெயரிட்டது போல இங்கு வேணுகோபாலனாக சுவாமி எழுந்தருளி நமக்கு இது போன்ற புத்தாண்டில் காட்சியளிக்க போகின்றான் தொடர்ந்து என்பதினாலோ என்னவோ இந்த இடத்திற்கு கோபாலபுரம் என்று பெயர் வந்ததா. கோபாலபுரம் என்றதால் கோபாலன் வந்தானா, வேணுகோபாலன் வருவதால் இது கோபாலபுரம் ஆயிற்றா என்பது நமக்கு சிந்தனை இல்லை. அவன் இருக்கும் இடத்தில் அவன் இருந்து கொண்டு அழகாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த வேணுகோபாலனுடைய சன்னதியிலிருந்து இந்த வாரம் முழுவதும் நாம் நாராயணியத்தை நலம் தரும் நாராயணியமாக நாம் கேட்க இருக்கின்றோம். அந்த வருடப்பிறப்பினுடைய அந்த ஒரு வைபவத்தையும் நாராயணியத்தின் அறிமுகத்தையும் நமக்கு பிரபலமான ஜோதிட வித்வான் ஸ்ரீமான் ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் அறிமுக உரையோடு நாம் நாராயணியத்தை துவக்குவோம். கிருஷ்ணாய துப்யம் நமகா. இன்று ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான தினம், மன்மத தமிழ் புத்தாண்டு பிறக்கும் தினம். இந்த புத்தாண்டு பூராவே நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கும். பிற புத்தாண்டு தினத்தை என்னுடைய பணிவான வணக்கங்களை எல்லாரும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பகவான் உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்து பரம கருணையுடன் காப்பாற்றி அருள் புரிந்து வருகிறான். அப்படி எத்தனையோ ஜீவராசிகள் 62 லட்சம் வேதங்கள் இருப்பதாக நம்ம மகர்ஷிகள் கூறியிருக்கிறார்கள். அப்படி மரம், செடி, பறவைகள், பிராணிகள், மிருகங்கள், இப்படி பல ஜென்மாக்களை எடுத்து கடைசியிலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மாநில ஜென்மம் நமக்கு கிடைக்கிறது. மற்ற ஜென்மாக்களை விட மாநில ஜென்மம் மிகவும் உயர்ந்தது. ஏன்னா இந்த மனுஷ ஜென்மத்தான் பகவானை அனுபவிக்க முடியும், அவனை பூஜிக்க முடியும், அவனை வணங்க முடியும், அவனை வழிபட முடியும். அதன் மூலமாகத்தான் நாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்திற்கு போய் சேர முடியும். நாம் எங்கிருந்து வந்தோம்? இறைவனுடைய திருவடிகளிலிருந்து வந்தோம். மீண்டும் இந்த திருவடியை போய் நாம் சேர வேண்டும். அதுக்கு என்ன வழி? அதுதான் தர்மம்.
யுகங்கள் 4 உங்க எல்லாருக்குமே தெரியும். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பதாகத்தானே. இதுல சிரேஷ்டமான யுகம் எது என்பதை பற்றி பல அறிஞர்களுக்கிடையே பல வாதங்கள் நடந்திருக்கின்றன. கலியுகம் அவ்வளவு நல்லதல்ல என்பது சிலருடைய வாதம். ஆனால் கலியால் மிகவும் உத்தமமான யுகம் என்பது அறிஞர்களுடைய மகிழ்ச்சியுடைய முடிவு. ஏன் அப்படின்னு கேட்டா, கலியுகத்தில் தான் பகவான அவனுடைய நாமஸ்மரத்தை சொல்றதுனாலே அவன் நாம் அடைய முடியும். மற்ற 3 காலகட்டங்களிலும் பகவானை நாம் தேடி செல்ல வேண்டும். ஆனால் கலியுகத்திலே நம்மை தேடி அவன் வருகின்றான். அதைத்தான் நாராயணியம் என்ற ஸ்ரீமன் நாராயணம் என்ற உயர்ந்த கிரந்தம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பகவானை அடைவதற்கு ஸ்ரீமத் பாகவத்தை விட ஒரு உயர்ந்த ஒரு வழி கிடையாது. இது வியாச பகவானுடைய வாக்கு. இது சுகபிரம்மம் மூலமாக பரீட்சித்துக்கு உபதேசித்த அந்த ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கலியுகத்திலே பகவானே ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கிறேன் என்று அருள் இருக்கிறான். அந்த ஸ்ரீமத் பாகவத்தை விட ஒரு உயர்ந்த கிரந்தம் கிடையாது. அந்த ஸ்ரீமத் பாகவத்தை விட ஒரு உயர்ந்த கிரந்தம் இருக்கிறது என்று ஒரு சொல்வார். அவர் யார் தெரியுமோ உங்களுக்கு? அப்போது நான் இளைஞன், சேங்காரிபுரம் அனந்தராம தீட்சர் என்ற மகான், அவர் இந்த ஸ்ரீமன் நாராயணத்தை சொல்லும் போது அத்தனை பேரும் அப்படியே மெய்மருந்து கேட்போம். அது என்ன ஆச்சரியன்னு கேட்டேன்னா, ஸ்ரீமத் பாகத்தை விட உயர்ந்த கிரந்தம் கிடையாதுங்கிறது மகிழ்ச்சியோட வாக்கு. ஆனால் அதை விட ஒரு கிரந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னார் ஸ்ரீமன் நாராயணன். அது என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்கள் கேட்டு அதை சொல்லி அதை நினைத்து ஆனந்தப்படக்கூடிய ஒரு கிரந்தம். ஆனால் ஸ்ரீமன் நாராயணம் இருக்கு இல்லையா, பகவானே தன் சுய சரிதத்தை கேட்டு ஆனந்தப்பட்ட கிரந்தம் ஸ்ரீமன் நாராயணியம். பகவான் ஒரு க்ஷணம் நினைச்சானா, இது என்ன நம்மை விட்டுட்டு ஸ்ரீமத் பாகத்து பின்னாடியே எல்லாரும் ஓடிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சானா. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கிரந்தத்தை நாமே கேட்டு ரசிப்போமே என்று ஆசைப்பட்டானாம். அதற்காக நாராயண பட்டாத்திரி என்ற மகானை அவர் சிருஷ்டி பண்ணி அவன் மூலியமாக நாராயணத்துக்கிட்ட அவனே ஆனந்தப்படுறான். அவன் எப்படி ஆனந்தப்பட்டான்? ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி 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 ஆனந்தப்படுறான். இது அந்த சேங்காரிபுரம் அனந்தராம தீட்சிதர் சொல்லும் போது பிருந்தாவனம், மதுரா, ஆயர்பாடி, யமுனை கரை இதெல்லாம் அப்படியே தத்ரூபமா கண்ணோட பின்னாடி இந்த கண்ணுக்குட்டியோட நாமளே போற மாதிரி இருக்கும். அப்படி சொல்ற ஒரு கண்டன் ஒரு காலகட்டத்தை குருவாயிருப்பன் நினைச்சானாம் அனந்தராம தீட்சிதர். நம்மகிட்டயே இருக்கட்டுமே நினைச்சு அவங்ககிட்ட சேர்த்து விட்டானா. அப்போ இனிமே இந்த ஸ்ரீமத் பாகவத்தை, ஸ்ரீமத் நாராயணியத்தை, ஸ்ரீமத் பாகவத்தை விட ஒரு இப்படி உயர்ந்தமான ஸ்ரீமன் நாராயணியத்தை நாம் அனுபவிக்க முடியாதே என்று நான் உட்பட கலைஞர் எழுதும். பகவானுக்கு 2 பெருமை உண்டு. பக்த வாத்சல்யம்னு ஒண்ணு, பக்த வத்சல்னு ஒண்ணு. பக்த வாத்சல்யம்னா எப்படின்னு கேட்டேன்னா, பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாம் என்று பெரியவாள் ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறா இல்லையா. சில தாய்மார்கள் என்ன பண்ணுவா, குழந்தை தூங்குறது முடிச்சுன்றதுக்கு அப்புறம் விழித்து கொண்டதுக்கு அப்புறம் நம்ம பால் கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாளாம். ஆனா சில தாய் என்ன செய்வாளாம், குழந்தைக்கு பசிவலை எழுப்பி கொடுப்பாளாம். அப்படிப்பட்ட தயாநிதி அவன். இன்னொரு பக்த வத்சலன், பக்தர்கிட்ட அவன் குழந்தையாயிட்டானா. பக்தர்களுக்கு என்னென்னலாம் ஆசைப்படுறாலோ அதுக்கெல்லாம் அவனை வளைஞ்சு கொடுத்து எப்படியாவது பக்தர்கள் சந்தோஷமா இருந்தா போறோம் அப்படின்ட்டு பக்த பக்தரன் அப்படியெல்லாம் பெரியவர்கள்னா பகவான் கண்ணனை ஆராதிச்சு அனுபவிச்சிருக்கார். பகவானை சேவிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அவனை பார்க்கிறதுங்கிறது ஒண்ணு. ஆனால்